வெல்கம் டு பிரின்ஸ் பார்கவ் மாம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, குட்டி தம்பியோட ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நானும் தங்கச்சியும் தான் ரூம் க்ளீனிங் பண்ண போகிறோம். தங்கச்சி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 90% ஆஃப் ஒர்க் அவள் தான். நான் ஒரு 10% தான் சும்மா ஏதோ சொல்கிற வேலையே இப்போ குட்டி குட்டி வேலை செஞ்சிட்ருப்பேன், அவ்வளோதான். அம்மா நாங்கள் வேலை செஞ்சாலே ஏதாவது ஒன்று சாப்பிட கொடுத்துட்டே இருப்பாங்க. ஜூஸு, டீ, பிஸ்கட்னு வந்துகிட்டே இருக்குது. அதாங்க பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஃபேன்லேருந்து ஏசி, ஒட்டடிக்கிறது எல்லாமே, கபோர்ட் க்ளீனிங், பாத்ரூம் டோர் க்ளீனிங் எல்லாமே இன்றைக்கி ஒன் டே வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குட்டி தம்பி அந்த ரூமில் இருக்க முடியாதனால ஹாலில் போட்டு அப்பா ரூமில் ஏசி ஆன் பண்ணி ஹாலில் வச்சாச்சு. அம்மா நீங்கள் தம்பியை பார்த்துக்கோங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். பாருங்கள் ஒர்க்கு எவ்வளோ வேகமாக நடக்குது அப்படின்ட்டுன்னு. நம்ம என்ன தான் டெய்லி கூட்டி வீடை க்ளீன் பண்ணாலும் எப்படி தான் எங்கேருந்து தான் குப்பை வருதுன்னே தெரியல. எப்படியாவது ரூம் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுது. அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்துடலாம் அப்படின்ட்டுன்னு கட்டல்லேருந்து பெட்டெல்லாம் தூக்கி வெளியில் போட்டாச்சுங்க. வெயிலில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு வெளியே போட்டாச்சு. அப்புறம் ஃபுல்லாக கட்டலை க்ளீன் பண்ணி, அப்புறம் தம்பி தொட்டிலெலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இது மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டிருந்தோம். சரி அதெல்லாம் துவைக்க போடலான்னு அதையும் கழட்டி எடுத்தாச்சு. எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. பெட்ஷீட்டும் வாஷ் பண்ணியாச்சு. அதுவும் மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. இப்போ எடுத்து நானும் தங்கச்சும் காய போடுற வீடியோ தான் பார்த்துட்ருக்குறீங்க. ஃபுல்லாக தம்பியோட பெட்டு எல்லாமே வெளியில் போட்டு எடுத்தாச்சுங்க. வெயிலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுன்னு. அப்புறமா அம்மா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கொஞ்சம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி வாங்க அப்படின்னு சொல்லி தம்பியும் தூங்குகிற டைம் தான். அதனால் 3 பேருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ரூம் க்ளீன் பண்ணுறதே ஃபுல் டயர்ட் ஆயிடுச்சுங்க. நான்லாம் கொஞ்ச நேரத்தில் ஐயோ எனக்கு கால் வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். அவ்வளோ டயர்ட் ஆகுது. ஆனால் இந்த பொங்கல் டைம்லாம் எப்படி தான் மொத்தமாக எல்லாமே க்ளீன் பண்ணுறோன்னு தெரியல. அப்புறம் வீடெல்லாம் நல்லா சுத்தமாக கூட்டி பெருக்கியாச்சு. அப்புறம் மாப் போட்டாங்க. அம்மாவும் தங்கச்சியும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் தொடச்சாங்க. ஃபுல்லாக சைட் டேபிள்லாம் கீர்த்தி தங்கச்சி தாங்க க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கா. நெக்ஸ்ட்டு பார்கவ் குட்டி டேபிள், அதில் தான் அவரோட திங்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருப்போம். அது ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. சரி அதுவும் ஃபுல்லாக நீட்டாக தொடச்சிடலாமேன்னு இப்போ அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. அதில் தம்பியோட அந்த மெடிசின்ஸு, பவுடரு, அப்புறம் எல்லாமே அதில் தான் கொஞ்சம் வச்சுருப்போம். அதை தான் இப்போது தங்கச்சி எல்லாம் எடுத்து தொடச்சிட்ருக்கா. பாருங்கள் எப்படி இருந்த டேபிள் எப்படி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபுல்லாக பயங்கர டஸ்ட்டு. எப்படி தான் வந்துச்சுன்னே தெரியல. டெய்லி ஆனால் க்ளீன் பண்ணுவோம், ஆனால் இவ்வளோ டஸ்ட்டு வந்துருச்சு. தங்கச்சி டேபிள்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா. நான் இப்போது அந்த தம்பியோட திங்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு கபோர்டில் உள்ள அந்த ட்ராவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் குட்டி தம்பியோட திங்ஸை வச்சு ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. அப்புறம் மாப் போட்டாச்சு. ஃபைனலாக நல்லா நீட்டாக அப்படியே பார்க்கவே கண்ணாடி மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தங்கச்சி போட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு இருந்தான். அப்புறம் ரூமோடைய ஸ்க்ரீன் எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல வைக்க வேண்டியதெல்லாம் தொடச்சி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துடுங்க. குட்டீஸ் இருந்தாலே அப்படி தான் போல். ஃபஸ்ட் டைம் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.